மணிரத்னம் சார்ட்ட தான் அந்த அந்த ஆஸ்பெக்ட் கற்றுனேன். நீ ஓகே. நடிக்காத, யூ பி இன் தட் யூனோ அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு நீ போயிடு ஓகே. அப்படிம்பாரு. ரஜினி சார் கூட இப்போ கலடா பண்ணியிருப்பாரு. ஃபீல் தான் என்ன ஃபீல் அப்படின்ட்டு நானும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே. ஐயோ எப்படியா நான் குமார் என்னை போய் ஒருத்தனை எப்படியா அங்கே போய் போர்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான்லாம் திங்க் பண்ணியிருக்கேன் ஓகே. அப்போது. பட் அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுன்றது இப்போல்லாம் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். பிகாஸ் when somebody comes and tells me a story, சார் இது இப்போ லாஸ்ட் வீக் ஒரு டேரக்டர் வந்தார், வந்து ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிட்டு, சார் நான் இதை கன்சீவ் பண்ணும்போதே இந்த ஜட்ஜுன்னா நீங்கள் தானே நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன், ஆல்டர்னேட்டே வச்சுக்கலன்னாரு. ஓகே. நான் வந்து நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெலாம் கிடையாது. இப்போ தான் மெதுவாக சரி கொஞ்சம் அப்படி வரும். பட் நம்மளுக்கு தோணும் போதே, அவன் கதை எழுதும் போதே இந்த கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒருத்தர் திங்க் பண்ணுறான்னா, சரி ஏதோ நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். இல்லைன்னா மணிரத்னம் சார்லாம் நல்லா கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் சான்ஸே கிடையாது. ஓகே.